என்னங்க பேசுறீங்க நீங்க? உங்க பேரனை பெரிய பிரச்சனையில இருந்து ஏன் புருஷன் தான் காப்பாத்திருக்காரு. கிறிஷ் அடிச்ச அந்த பையனோட அப்பா கால்ல போய் இவர் விழுந்திருக்காரு. இதெல்லாம் கிறிஷ் நல்லா இருக்கணும்னு அவரு பண்ணாரு. அவரை பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க மாப்பிள்ள மாதிரி ஒரு நல்லவரை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அவர் நினைச்சிருந்தா யாரோ ஒருத்தங்க பையன் தானே விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த பையனோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணாரு. அவர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி நீங்க பேச வேண்டாம். எங்க கிறிஷ் இங்க பிடிக்காம இருந்தா கூட நீங்க கூப்பிடுறதுல நியாயம் இருக்கு. அவன் பிடிச்சுதானே இருக்கான். ஏண்டா கிறிஷ், உனக்கு இங்க பிடிச்சுதானே இருக்க? பிடிச்சிருக்கு அங்கிள். சின்ன பையன் அவனை என்ன கேட்டுக்கிட்டு, அவனுக்கு என்ன விவரம் தெரியற வயசா? இங்க பாரு மீனா, என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதை தான் நான் கேட்க முடியும். கிறிஷை என் கூட அனுப்பி வைங்க. நீங்க பேசுறதெல்லாம் நியாயமே இல்லம்மா. அன்னைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ கிறிஷை எங்க வீட்ல கொண்டு போய் வச்சு நல்லா பாத்துக்கிட்டாரு. எங்க வீட்ல என் அத்தை அவ்வளவு பிரச்சனை பண்ணியும் அது எல்லாத்தையும் சமாளிச்சு இவர் கிறிஷை என் கூட இருக்க வச்சாரு. இப்ப கூட கிறிஷை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? ஏங்க நீங்க இருங்கங்க. கிறிஷ்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். கிறிஷோட அம்மா எப்படி உங்களை அப்படி சொல்லலாம்? பெத்த பையனை பாத்துக்காம தனியா விட்டுட்டு போனவங்க உங்களை எப்படி பேசுறாங்க? நீங்க அவங்களுக்கு போன் பண்ணி கொடுங்க, நான் பேசணும். மீனா, தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேணாம்.